பாலகாண்டம். ஸ்ரீ மகாவிஷ்ணு ராவண சம்ஹாரத்தின் பொருட்டு தசரத மகாராஜாவின் புதல்வர் ஸ்ரீராமராக அவதரித்தார். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் தவித்த தசரதர் புத்திர காமேஷ்டி யாகம் செய்யவும் அதில் கிடைத்த பாயசத்தை கோசலை, கைகேயி, சுமித்திரைக்கு கொடுத்து ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருக்னன் என்ற குழந்தைகளுக்கு தகப்பன் ஆனார். குழந்தைகளும் வளர்ந்து பால பருவத்தை அடைந்தனர். இப்படி இருக்கையில் ஒரு நாள் தசரதரின் அவைக்கு வந்த விஸ்வாமித்திரர் தான் செய்யும் யாகத்திற்கு காவல் காக்க ராம லக்ஷ்மணரை அழைத்து செல்ல அனுமதி கேட்டார். அவர் முதலில் மறுத்து பிறகு அனுமதித்தார். போகும் வழியில் கல்லாய் கிடந்த அகலிகைக்கு சாப விமோசனம் தந்தார் ஸ்ரீராமர். பிறகு யாகம் நடக்கும் இடத்தில் அக்கிரமங்கள் செய்து கொண்டும் இறைச்சி மற்றும் அசிங்கங்களை யாகத்தில் போட்டும் இடையூறு செய்து கொண்டிருந்த மாரீசன் மற்றும் பல அரக்கர்களை தங்களது பாணத்தால் ஓடவிட்டு யாகத்தை வெற்றிகரமாக முடித்து வைத்தனர் ராம லட்சுமணர். மகிழ்ச்சியுடன் அவர்கள் திரும்பி வருகையில் உப்பரிக்கையில் பந்து விளையாடிக் கொண்டிருந்த ஜனகரின் புத்திரி சீதையின் விழிகளும் ராமரின் விழிகளும் இரண்டர கலந்தன. ஜனகரின் வேண்டுகோளுக்கிணங்க அங்கு நடந்த சுயம்வரத்தில் ராமரும் கலந்து கொண்டு சிவதனுசை முறித்து சீதையை மணம் புரிந்தார். ராமரின் தம்பிகளும் சீதையின் தங்கைகளை மணம் புரிந்து நாடு திரும்பினர்.